டிசைன் திங்கிங் அதில் 5 ஸ்டேஜ் இருக்குல்ல, என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது? டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், ஓகே, எம்பத்தி, டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப். அந்த ஸ்டேஜ் சொல்கிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து எம்பத்தி அப்படிங்கிறது வரும், அதுக்கப்புறம் டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்ட். எம்பத்தி அப்படிங்கிறதுக்கும் ஒரு பிரச்சனையே என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் சார். என்ன பிரச்சனை? லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் அது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதுதான் இந்த டிசைன் எம்பத்தி அப்படிங்கிறது. டிசைன் அப்படிங்கிறது அதை பற்றி மித்தவங்கள்ட்ட ஒரு ரிவ்யூ கேட்குற மாதிரி இப்படிலாம் இதாகுது. ஓகே, அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்னொன்று ரொம்ப டீப்பாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, உனக்கு எது மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு, அப்போ அந்த ப்ராப்ளத்தை நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம நிறைய பேர்த்த கான்செப்டை கேட்குறோம் அப்படின்னா, தட் இஸ் ஐடியேட்டட். அதான் ஐடியேட்டட் சொல்யூஷன்ஸ்க்காக நம்ம ஐடியாஸ் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மெம்பர்கிட்டையும் ஐடியாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஐடியேட்டட். அப்போது லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. எது எனக்கு மேஜர் ப்ராப்ளமோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா, நான் ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு பெஸ்ட் ஐடியாவை நான் எடுத்து அதை நான் அவுட்புட்டாக மாற்றுறேன். ஃபைனலாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அது ஒரு செட் ஆகலாம், இல்லை ஃபெயிலியர் ஆகலாம். ஃபெயிலியர் ஆச்சுன்னா சார் ஈஸி, இல்லை செட் ஆகிடுச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி போகலாம், இல்லை அடுத்த ஃபியூச்சர்ஸ் கொண்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் மெட்ராலஜி படிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஸோ வெர்னியர் கேலிப்பர், மைக்ரோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதில் என்ன டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறீங்க? பொதுவாக கேலிப்பர் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம லேபில் பார்த்துருப்போம், அதில் அந்த டிஃபிகல்ட்டி என்ன ஃபீல் ஆச்சு? இந்த ரீடிங்ஸ் வந்துட்டு மேனுவலாக எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து ஐ ப்ராப்ளம்ஸ் மாதிரி அப்படி தானே, கரெக்டாக அந்த கோயின்சிடென்சி எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் எப்படி நம்ம சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா? ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் வைக்கிற மாதிரி, டிஜிட்டல் வைக்கிற மாதிரி அது ஒரு சொல்யூஷன்ஸ். வேறு நான் மேனுவலாகவும் நான் வைக்கணும், ஆனால் பட் எனக்கு என்ன பண்ணாலும் கரெக்டான ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ்? அதோட அட்டாச்சாக ஒரு மேக்னிஃபைங் இது மிரர் இஸ் அ குட் ஐடியா. ஸோ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐடியா. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று டிஜிட்டல் நான் செட் பண்ணலாம். டிஜிட்டல்னால் எனக்கு அக்யூரேட்டாக ரீட் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மேக்னிஃபிகேஷன் லென்ஸ், நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஜூம் பண்ணி காமிக்கும். ஸோ ஈஸியாக எரர் வந்து வராது. வாட் இஸ் எரர்ப்பா? எரர் அப்படின்னா என்ன? மிஸ்டேக்ஸ். அதுதான். இப்போ எனக்கு ஒரு ட்ரூ வேல்யூ இருக்குது, ஒரு ஒரிஜினல் வேல்யூ இருக்குது அப்படின்னா நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் வேல்யூ நான் ட்ரூ வேல்யூ நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ தட் இஸ் எரர். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் 2 பாயிண்ட்டில் வேல்யூ பாயிண்ட் தான். ஒன்று டிஜிட்டலுக்கு போகலாம், இல்லை ரெண்டாவது வந்து அப்படின்னா ஒரு மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் வைக்கலாம். இப்போ எனக்கு அந்த கேலிப்பர் வந்து அதிகமாக கரோடட் ஆகும், அதான் என்னுடைய மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா, அதுக்கு சொல்யூஷன்ஸ்க்கு என்ன ஐடியாஸ் இருக்குது? ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், அது ஒரு பெஸ்ட் பாயிண்ட். வேறு மெட்டீரியல் வச்சுக்கலாம். வேறு மெட்டீரியல்னால் எந்த மாதிரி மெட்டீரியல் எப்படி சொல்கிறீங்க? நான் கரோடட் மெட்டீரியல்ஸ். இன்னொன்று ஏதோ மெட்டீரியலை பண்ணியாச்சு எனக்கு, ஓகே, பட் அந்த கரோடட்லேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? பெயிண்ட் அந்த மாதிரி. ஓகே, வேறு ஏதாவது அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா? இப்போ நார்மல் ரூமுக்கும் ஏர் கண்டிஷன் ரூமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு ஏர் கண்டிஷன் இதில் வந்து வச்சோம்னா வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு சில இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் வைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கரோடட் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். என்ன ரீசன், எதனால் கரோடட் ஆகுது? மெட்டீரியல் மாய்ஸ்சர். மாய்ஸ்சர். ஸோ சம்திங் ஒரு ஏரோட ஒரு ரியாக்ஷன் ஆகுது, அந்த ரியாக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அது எல்லாத்துக்குமே எது மேஜர் ப்ராப்ளமோ அதை எடுக்கிறதா டிஃபைன். அதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குறீங்க, தட் இஸ் த ஐடியா. அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது தான் நம்மளுடைய மெயின் பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ கேலிப்பர் அண்ட் மைக்ரோமீட்டர் இது ரெண்டில் எது பெஸ்ட்டுங்கிறீங்க? ரெண்டுமே பெஸ்ட் தான், பட் அக்யூரசி லெவலில் பார்க்கும்போது மைக்ரோமீட்டர். ரீசன் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம மைக்ரோமீட்டர் நம்ம பார்த்தா தெரியும். கேலிப்பரில் 1 mm 2 mm நம்ம மெஷர் பண்ணுவோம், பட் மைக்ரோமீட்டரில் எப்படி மெஷர் பண்ணியிருக்கீங்க? பட் 1.5 2.5 டெசிமல் சொன்ன மாதிரி 0.5 கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கேலிப்பரோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அக்யூரசிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் தெர்மல் படிக்கிறீங்க, அதில் பேசிக் தெர்மல் இன்ஜினியரிங் ஏதாவது ப்ராப்ளம் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை இந்த ப்ராப்ளம் இருக்குது சார், அதுக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷன் ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் எதாவது பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணீங்களா? இப்போ நான் சாம்பிள் நான் உங்களுக்கு மெட்ராலஜி எழுதுறதுனால மெட்ராலஜி எழுதி சொல்லுவேன். ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் அப்படி தான் பண்ணீங்களா? அதை எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஓகே சொல்லுங்கள். என்ன மாதிரி இப்போ எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது பண்ணிட்டு, ஓகே ஓகே, இப்போ வேறு எந்த ஃபியூவல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் இதாகுது.
ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு இது நெட்டில் பார்த்தேன். நம்ம அதை கம்ப்ரஸ் பண்ணுறது மூலியமாக அது வந்துட்டு எனர்ஜி பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னென்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்டை நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா பிடி ஓரியன்டாக, அதாவது ஒரு ப்ராப்ளத்தை நம்ம நிறைய ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் மாற்றினீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் அடுத்து வர்ற ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ.